ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான ஒரு ரெசிபி வீடியோ தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இது என்ன மாவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உளுத்தம்பருப்பு, பச்சை பருப்பு, பச்சை அரிசி மூணுத்தையும் அரைச்சி வச்சு கலந்து வச்சுருக்கேன். இந்த மாவில் தான் சூப்பரான முறுக்கு செய்ய போகிறோம். கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. இது ஆக்சுவலாக ரொம்ப பெரிய கடாய். முறுக்கெலாம் நாங்கள் செய்யும்போது இதை மட்டும் இது எடுப்போம். இது வெயிட்டாக இருக்கும், பெருசு. ஓகே, இன்றைக்கி இந்த கடாயில் தான் முறுக்கு செஞ்சு காமிக்க போகிறோம். ஸோ அதில் ஈரம் இல்லாத அளவுக்கு நல்லா காயுது பாருங்கள். சப்போஸ் தண்ணியெலாம் இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா, நம்ம எண்ணெயை ஊற்றுறோன்னு வச்சுக்கோங்களேன், சட சடனா மேலே அடிக்கும், தெரிக்கும். ஸோ அதனால தான் எப்போவுமே கடாயை நல்லா காய வச்சு எண்ணெய் ஊற்றுறது. ஸோ ஈரம் இல்லாதவங்க நல்லா காயுது பாருங்கள், எல்லாம் ஈரமும் போச்சு. ஓகே, பக்கா. இப்போ நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். ஓகே, கடாய் நல்லா காஞ்சிருச்சு. எண்ணெய் ஊற்றிக்கலாமா? ஸோ நம்ம தமிழ்நாடு அரசு ரேஷன் கார்டில் கொடுக்குறாங்களா, அந்த ஆயில் தான் யூஸ் பண்ணுறோம். இதில் முறுக்கு சுட்டு எங்கேயே பார்த்தோம், நல்லாவே வந்துச்சு. ஸோ இதே ஆயிலை இன்றைக்கி பயன்படுத்திக்கிறோம். பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 3/4 லிட்ரு நாங்கள் ஊற்றிருக்கோம். உங்களுக்கு வேணுன்னா 1 லிட்டர் ஆயில் கூட மொத்தமாக ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாகணும், ஓகேங்களா? ஒரு 10 நிமிஷம் விட்டுடலாம், எண்ணெய் சூடாகும். ஸோ நம்ம அடுத்த ஸ்டெப்ஸ் டக்கு டக்குன்னு பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், இது கோல்டு வின்னர் டால்டா. முறுக்கெலாம் நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த டால்டாவை பயன்படுத்திக்கணும். அதெல்லாம் போட்டால் தான் நல்லாயிருக்கும், முறுக்கு ரெசிபி சூப்பராக வரும். சரிங்களா? இது கோல்டு வின்னர் பிராண்டு. ஃப்ரெண்ட்ஸ், கருப்பு எள்ளு, ஓகேங்களா? முறுக்கெலாம் நம்ம செய்யும்போது இது மாதிரி கருப்பு எள்ளை தூவி விட்டு மிக்ஸ் பண்ணி நீங்கள் முறுக்கு செய்யுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும். நீங்களே கடையிலலாம் முறுக்கெலாம் வாங்கியிருப்பீங்க, சில முறுக்குலலாம் எள்ளுலாம் சேர்த்துருப்பாங்க, தெரியுமா? ஸோ நாமளும் சேர்த்துக்கிறோம் கருப்பு எள்ளு. இப்போ உப்பு அப்படியே தூவி விட்டுக்கிறோம். சரிங்களா? எண்ணெய் வர சூடாகிட்டே இருக்குது. கையை வச்சு என்ன பண்ணுறோன்னா அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நான் ஆல்ரெடி சொன்னதில் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நீங்களும் முறுக்கு வீட்லேயே செய்ய போகிறீங்க அப்படின்னா நீங்களும் இதே மாதிரி செய்யுங்க. என்னென்ன சொன்னேன்னா, உளுத்தம்பருப்பு, பச்சை பருப்பு, பச்சை அரிசி, டால்டா, கருப்பு எள்ளு, உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் கையால் அப்படியே நல்லா கலந்துக்கிறோம் ஒரு பாத்திரத்தில் போட்டு. இங்கே பாருங்கள், சுட்ட சுட்ட எண்ணெய் அதை எடுத்து அந்த மாவில் ஊற்றிக்கும். இந்த எண்ணெய் சூடாக இருக்கும், பார்த்து ஹேண்டில் பண்ணுங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம பாருங்கள், கேஸ் ஸ்டவ் ஆன்லேயே தான் இருக்குது. அப்போ அந்த ஆயில் ஹீட்டாக தான் இருக்கும்.
லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறோம். பொதுவாக பண்டிகை நாட்களில் தீபாவளி அது மாதிரி டைம்ல எல்லாமே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, முறுக்கெல்லாம் செய்வாங்க, அதிரசம் செய்வாங்கன்ட்டு. ஸோ உங்களுக்கு முறுக்கு செய்யணும்னு ஆசை இருக்கும். பட் சில பேருக்கு செய்ய தெரியாது. அவங்கெல்லாம் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களாலையும் சூப்பரான மொறு மொறுன்னு டேஸ்டியான முறுக்கு ரெசிபி செய்ய முடியும். முறுக்கு செய்ய கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் வீடியோவை பாருங்கள். நீங்கள் ஃபஸ்ட்டு முறுக்கு செய்ய கற்றுக்க போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் மாவு வச்சு ட்ரை பண்ணுங்கள். அந்த கொஞ்சம் மாவு வச்சு ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு வருதுன்னு பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து நீங்கள் நிறைய செய்ய பழகிக்கலாம். ஸோ முறுக்குலாம் செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதை வீட்டில் வாங்கி வச்சுக்கணும். இது பேர் வந்து பார்த்திங்கன்னா முறுக்கு குழா.
எண்ணெய் ஆல்ரெடி சூடாக தான் இருக்குது, பொறுமையாக போடுங்க ஓகேங்களா. இன்னும் நிறைய எண்ணெய் இருக்குது இல்லையா, அதனால் வந்து என்ன ஆகணும், தெரிச்சிடும். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். இது மாதிரி இவ்வளோ எண்ணெய் வச்சு நம்ம பக்கத்தில் நின்று சமைக்கிறோன்னா உஷாராக இருக்கணும். சமையல் செய்யும் போதே நிறைய கவனம் வந்து இருக்கணும். எண்ணெயில் திருப்பி விடும்போதே பார்த்து திருப்பி விடுங்க, பொறுமையாக திருப்பி விடணும். அது மாதிரி இது மாதிரி மாவுலாம் ரொம்ப கம்மியாகிடுச்சுன்னா என்ன பண்ணணும்னு பார்த்துக்கோங்க. உள்ளே அச்சு இருக்குது அந்த முறுக்கு குழல் அடியில், அதுக்கு மேலே என்ன பண்ணுறோன்னா நம்ம மாவு இப்படி தான் ஃபில் பண்ணுறோம். ஒரு வாட்டி ஃபில் பண்ணோன்னா 3லேருந்து 4 முறுக்கு சுடலாம். ஓகேங்களா. இதை பொறுமையாக திருப்பி விட்டுக்கலாம். அது வந்து அந்த கலர் வந்து ஒரு பொன்னிறமான கலருக்கு மாறணும். இங்கே பாருங்கள், பொறுமையாக என்ன பண்ணணுன்னா முறுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறமா எடுத்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கணும். எடுக்கும்போது எண்ணெயை விட்டு ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கணும் சரிங்களா, எண்ணெயோடு எடுக்கக்கூடாது. பாருங்க அழகாக வந்திருக்கா முறுக்கு. ஸோ நமக்கு வேண்டிய சைஸை சுட்டுக்கலாம், சின்னது பெருசு அது மாதிரிலாம். இதில் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. பச்சையாக நம்ம போடும்போதே எப்படி கொப்பளிச்சு வருது, இதே அந்த முறுக்கு நல்லா வெந்துச்சுன்னா அந்த கொப்பளிக்கத்தை அடங்கிடும். அதை வச்சு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் முறுக்கு வெந்துருச்சா வேவலையான்னு சொல்லிட்டு. இப்போ எப்படி புஷ்ஷுன்னு பூ மாதிரி வருது டிசைன் அப்படின்னா வேகலை, இப்போ தான் போட்டது அப்படின்னு அர்த்தம். இதில் வந்து பச்சை அரிசி இருக்குது, அப்புறம் பச்சை பருப்பு இருக்குது, உளுத்தம் பருப்பு இருக்குது. அதனால் இதெல்லாம் சேர்ந்து நம்ம வந்து ஒரு முறுக்கு ரெசிபி செய்கிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், கிறிஸ்பியாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்களும் இதே மாதிரி முறுக்கு ரெசிபி ட்ரை பண்ணுங்கள், நல்லா வரும்.
இப்போ வந்து சில கடைங்கள்லாம் வந்து முறுக்கு செஞ்சு விற்கிறாங்க இல்லையா, அவங்க இதை விடவே பெரிய பெரிய கடாயெல்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் ஃபாஸ்ட்டாக வேலை முடிஞ்சிடும். இது நம்ம வீட்டில் வந்து செய்கிறோம். அதனால் கொஞ்சம் கடையை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் சின்ன கடாய் தான் இது. அதனால் ஒரு 3 முறுக்கு 4 முறுக்கு தான் வந்து அதில் வந்து அட் அ டைமில் வந்து சுட முடியுது. பொறுமையாக திருப்பி விட்டுக்கோங்க. இது இன்னும் வேகலை, அதனால தான் அது மேலே புஷ்ஷுன்னு அந்த எண்ணெய் வந்து கொதிக்குது. சரிங்களா, இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது இந்த முறுக்கு வெந்ததுக்கப்புறம் பாருங்களேன், அந்த புஷ்ஷுன்னு இருக்கிறது அப்படியே குறைஞ்சிடும். அப்படின்னா முறுக்கு நல்லா வெந்து போச்சுன்னு அர்த்தம். ஸோ எல்லா முறுக்கும் எடுத்துகிட்டு அந்த இடத்த ஃப்ரீ பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம மறுபடியும் அதில் முறுக்கு சுட முடியும். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த புஷ்ஷுன்றது அடங்கிட்டே வருது பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ நல்லா சூப்பராக அருமையான ஒரு முறுக்கு வந்து
செஞ்சுருக்கோன்னு பாருங்கள். இது ஒன்று சாப்பிட்டு பார்க்க போகிறோம், ஆனால் சூடாக இருக்குது. செம சூடாக இருக்குது, அதனால் சின்னதாக இதையே தொட முடியல ஆக்சுவலாக. வாவ், சூப்பர் டேஸ்ட் செம்மையாக இருக்கும். பட் இதோட டேஸ்ட் எப்போவுமே இருக்கணும், நம்ம எப்பப்பெல்லாம் சாப்பிட்றோமோ அது இப்போல்லாம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும்னா ஒன்று கவரில் பேக் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஏதாச்சும் ஏர் டைட் கண்டெய்னர் மாதிரி காற்று உள்ளே போகாத ஒரு கண்டெய்னரில் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் நீங்கள் சாப்பிடும்போது அந்த முறுக்கு நல்லா மொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ செஞ்ச உடனே சாப்பிட்டு பார்த்தா அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. பட் முறுக்கு பொறுத்த வரைக்கும் ஒரேடியாக சாப்பிட முடியாது, அதை நமக்கு எப்போ தோணுதோ பொறுமையாக வச்சுருந்து தான் சாப்பிடுவோம் இல்லையா. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு கவரில் பேக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் முறுக்கு மொறுன்னு சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு பேக் பண்ணிக்கிறீங்கன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. உங்களுக்கு இது மாதிரி முறுக்குலாம் செய்ய தெரியுமா? கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எப்போல்லாம் எது மாதிரி டைம்லலாம் முறுக்கு ரெசிபி வீட்லேயே செய்வீங்க? கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் முறுக்கு செய்ய கற்றுக்கிட்டு அவங்களும் அவங்க வீட்டில் சூப்பரான முறுக்குலாம் செய்வாங்க. நாங்கள் கொஞ்சம் மீடியமான சைஸ் ட்ரை பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வேணுன்னா இதோட சின்னது பிடிக்குன்னா சின்ன சைஸில் செஞ்சுக்கலாம், இல்லை இதை விட பெருசாக வேணுனாலும் நீங்கள் வந்து சுட்டுக்கலாம். இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எண்ணெய்லாம் நம்ம வந்து ஹேண்டில் பண்ணுறோம், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். மறுபடியும் சொல்கிறேன். கொஞ்சம் மிஸ்டேக் ஆச்சுன்னா கூட அந்த எண்ணெய் ஃபுல்லாக நம்ம மேலே பட்டுச்சுன்னா ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனை. அதனால் நீங்கள் உஷாராக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. சமைக்கிறது சாப்பிட்றதெல்லாம் செகண்டரி, நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும், அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அருமையான முறுக்கு ரெசிபி செஞ்சுருக்கோம் பாருங்கள். இது வந்து எப்பவுமே க்ளோஸ் பண்ணுவீங்க, சுட்டு வச்சா ஏதாச்சும் ஒரு பாத்திரத்தில் வச்சாலும் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க, இல்லைனா கவர் இருந்துச்சுன்னா பேக் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் நல்லா மொறுப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஒரு 3 நாள் கழிச்சு சாப்பிட்டாலும் அது நல்லாயிருக்கும்.
பொறுமையாக திருப்பி விட்டுக்கோங்க. நல்லா வேகிறதுக்கு டைம் கொடுங்க. அப்போ தான் அது வெந்தால் தான் நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லா முறுமுறு டேஸ்டியாக இருக்கும். இப்போ பாருங்கள் மாவு காலியாகிடுச்சு. ஸோ அதனால் மறுபடியும் அந்த முறுக்கு குழாக்குள்ளே மாவு வந்து ஃபில் பண்ணிக்க போகிறோம். இப்போ ரொம்ப நேரமாக நம்ம சுட்டுட்ருக்கிறதால என்ன ஆகுதுன்னா, முறுக்கு நம்ம பிசைஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா அந்த முறுக்கு மாவை, அது ரொம்ப ட்ரை ஆகிடுச்சு. அதனால் மறுபடியும் நம்ம தண்ணி ஊற்றி கொஞ்சம் தளன்னு பிசைஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த முறுக்கு குழாக்குள்ளே ஃபில் பண்ணிக்கிறோம். இது ஃபில் பண்ணிவிட்டு அது மேலே இருக்குது பார்த்திங்களா, அது மேலே வச்சு அமுக்கும் போது தான் அந்த டிசைன் வந்து வருது. இப்போ பாருங்கள், இதை அங்கே சுட்டு காமிக்கிறோம். அங்கே மேலே வச்சு அப்படி ப்ரெஸ் பண்ணும்போது தான் அந்த டிசைன் வந்து வருது. இங்கே பாருங்கள், இப்போ நம்ம பெரிய சைஸாக ட்ரை பண்ணலாமா? நல்லா அகலமாக பெரிய முறுக்கு. இப்போ உங்களுக்காக பெரிய சைஸ் முறுக்கு சுட்டு காமிக்க போகிறோம். ஸோ நம்ம இப்போ பெரிய சைஸ் முறுக்கு வந்து செய்ய போகிறோம் இல்லையா, அப்போ என்ன பண்ணணுன்னா கடாயை வந்து ஃப்ரீ பண்ணிக்கணும். அதில் இருக்க எல்லா முறுக்கும் வெந்ததுக்கப்புறமா ஆயிலை விட்டு நல்லா எடுத்து அந்த பாத்திரத்தை வச்சிடலாம். அப்போ தான் நமக்கு ஸ்பேஸ் கிடைக்கும். அந்த ஸ்பேஸில் வந்து நம்ம முறுக்கு பெருசாக செய்யலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ முறுக்கு வந்து செஞ்சு வச்சுருக்கோங்க. பாருங்கள், மொறுன்னு சூப்பரான முறுக்கு ரெசிபி ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இது இன்னும் கொஞ்சம் வேகணும்.
இப்போ பாருங்கள் பெரிய சைஸ் முறுக்கு செய்ய போகிறோம். ஸோ கேர்ஃபுல்லாக செய்யணும். ஸோ மறுபடியும் பாருங்கள், முறுக்கு குழாயில் மாவு ஃபில் பண்ணுறோம். இப்படி காலியாக நம்ம ஃபில் பண்ணிக்கிட்டு முறுக்கு சுட்டுட்டு கடாயில் போட்டு நல்லா வேக விட்டு அதுக்கப்புறமா ஆயிலில் ஃபில்டர் பண்ணி எடுத்துடணும். பாருங்கள், நல்லா பெரிய சைஸ் முறுக்கு. ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ முறுக்கு செஞ்சாச்சு பாருங்கள். சூப்பராக செஞ்சு வச்சுருக்கோம்ல. ஓகே, இன்னும் கொஞ்சமாக தான் இருக்குது, அதையும் செஞ்சிடலாம். ஸோ மாவு கம்மியாக இருந்தாலோ இல்லை மாவு காலி ஆகிட்டாலும் மறுபடியும் நம்ம ஃபில் பண்ணிக்கணும். சரிங்களா? ட்ரை ஆகிடுச்சு. இந்த மறுபடியும் தண்ணி தெளிச்சுக்கிட்டு கொஞ்சம் தலைன்னு அந்த குழாயில் முறுக்கு குழாயில் ஃபில் பண்ணிக்கலாம். ஃபில் பண்ணியாச்சா? ஸோ நமக்கு எவ்வளோ பெருசாக வேணுமோ எவ்வளோ சின்னதாக வேணுமோ நம்மளுக்கு பிடிச்ச சைஸில் நம்ம வந்து செஞ்சுக்கலாம்.
ஆன் பண்ணிக்கோங்க. நீங்கள் பாருங்கள், இன்னும் கொஞ்சமாக தான் இருக்குது. நம்ம சீக்கிரமாகவே முறுக்கு எல்லாமே செஞ்சிடலாம். நாங்கள் தீபாவளி டைமில் கூட நிறைய முறுக்கெலாம் செஞ்சு சாமிக்கெல்லாம் படைச்சிட்டு அப்புறம் ரிலேட்டிவ்ஸ் நிறைய பேருக்கு கொடுப்போம். அதிரசமும் செஞ்சு கொடுப்போம். சில பேர் இதில் தேங்காய் பால் கூட விட்டு இந்த மாவு பிசைறாங்க பார்த்தீங்களா, இது கூட தேங்காய் பால் அதையும் சேர்த்துக்கிட்டு பிசைஞ்சு முறுக்கு செய்வாங்க. அது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். உங்களுக்கு பிடிக்குன்னா வேணும்னா தேங்காய் பால் கூட ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இன்றைக்கி இவ்வளோ முறுக்கு செஞ்சுருக்கோம். இன்னும் நிறைய முறுக்கு செய்ய வேண்டியது இருக்குது. நாங்கள் நல்லா பெரிய சைஸ் முறுக்கே செஞ்சுருக்கோம். பாருங்கள், நல்லா அழகாக பெரிய சைஸ் முறுக்கே செஞ்சாச்சு. நீங்களும் இது மாதிரி முறுக்கு ரெசிபி செய்யணும்னு நினச்சிங்கன்னா, பச்சை பருப்பு இருக்குல்ல, அது, உளுத்தம்பருப்பு, அப்புறம் பச்சரிசி, இது மூணுத்தையும் எடுத்துகிட்டு போய்ட்டு ரைஸ் மில்லில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பவுடராக நீங்கள் இன்னத்தன்மை கேட்கணும் அவங்கக்கிட்ட, ரைஸ் மில்லில் இது மாதிரி முறுக்கு செய்ய போகிறோம் அப்படி வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கேற்ற பதத்தில் அவங்க அரைச்சி கொடுப்பாங்க. அதை வச்சு இப்போ நாங்கள் செஞ்சு காமிச்சோம் இல்லையா, இதே மாதிரி சூப்பரான கிறிஸ்பியான முறுக்கு நீங்கள் சமைக்கலாம், செஞ்சுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ செஞ்சுக்கலாம். இப்போ வந்து
ஸோ நல்லா வேகட்டோன்னு திருப்பி விட்டுக்கோங்க. அப்புறம் எண்ணெயை விட்டு எடுத்துடலாம். எப்போவுமே இது மாதிரி முறுக்கு சுட்டு வச்சு ரொம்ப நேரம் அப்படியே ஓப்பனில் விட்டிங்கன்னா அதில் கிறிஸ்பினஸ் போயிடும். ஸோ இது மாதிரி மூடி போட்டு மூடி வச்சுருங்க.
இங்கே பாருங்கள், மொறுன்னு சூப்பரான முறுக்கு நிறைய சுட்டு வச்சாச்சு. இன்னும் ஒரு 2-3 தான் சுட வேண்டியது இருக்குது. நல்லா திருப்பி விட்டுக்கோங்க, அப்போ தான் நல்லா வேகும்.
நிறைய முறுக்கு செஞ்சுருக்கேன் பாருங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி நிறைய முறுக்கு ரெசிபிலாம் செஞ்சுட்டு உங்கள் வீட்டில் இருக்க யாருக்கும் கொடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க. இது நல்லா செம்மையாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா முறுன்னு இருக்கும். இந்தாங்க, இது உங்களுக்கு, சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வெந்ததெல்லாம் பாருங்கள், ஒரு நல்லா தெரியுது டிஃப்ரென்ஸ். அது ஒரு ப்ரௌன் கலரில் மாறி இருக்குது. வேகாதது ஒரு மாதிரி ஒயிட்டிஷ் கலரில் இருக்குது. அப்படின்னா இன்னும் இது வேக வேண்டியது இருக்குன்னு அர்த்தம். நாங்கள் ஆக்சுவலாக இந்த சைஸ் அச்சு வந்து எடுத்துருக்குறோம். உங்களுக்கு வேணும்னா டிஃப்ரெண்ட் அச்சிலாம் இருக்குது. இந்த முறுக்கு குழை வாங்கும்போதே கொடுப்பாங்க அச்சிலாம். ஸோ உங்களுக்கு என்ன டிசைனில் வேணும், என்ன சைஸில் வேணுனாலும் நீங்கள் அதை உள்ள அந்த அச்சு வச்சுட்டு நீங்கள் புழிஞ்சு விட்டிங்கன்னா அந்த டிசைன் வந்து வரும். ஃப்ரெண்ட்ஸ், சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம பிசைஞ்சு வச்சுருந்த எல்லா மாவையும் பொறுமையாக ஒன்று ஒன்றா சுட்டாச்சு. இன்னும் ஒன்று இருக்குது. ஸோ முறுக்கு எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோவில் நீங்கள் கற்றுக்கிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனாக இருந்திருக்கும். ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க.
அவ்வளோதான், மாவு காலி. இங்கே பாருங்கள், மாவு குழாயில் போட்டுருந்தோம் இல்லையா, எல்லா மாவும் முறுக்கு செஞ்சாச்சு. குழா கம்மி, இதுதான் முறுக்கு குழா. இது உள்ளே பாருங்கள் மாவே இல்லை. ஓகேங்களா? நம்ம மாவு பிசைஞ்சு வச்சுருந்தோம்ல முறுக்கு செய்யலான்ட்டு எல்லாத்துலேயும் செஞ்சாச்சு. இப்போ நாங்கள் லாஸ்ட்டு கொஞ்சோண்டு மாவு இருக்குது, அதை நாங்கள் சும்மா நாங்களே ஒரு டிசைன் பண்ணிக்கிறோம். ஏன்னா அந்த கொஞ்சம் மாவையும் சும்மா ஏதாவது டிசைன் பண்ணி அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா முறுக்காயிடும். அது பெரிய சைஸாக இருக்குது. ஓகே, எண்ணெயில் போட்டோன்னே அப்படியே பொரிஞ்சு வந்துடும். நாங்கள் இந்த சேனலில் வெஜிடேரியன் ரெசிபீஸ், நான்வெஜ் ரெசிபீஸ், ஸ்வீட்டு, ஸ்நாக்ஸ் இப்படி எல்லாமே நாங்கள் வீடியோஸ் போட்டிருக்கோம். நீங்கள் எல்லா வீடியோஸும் பாருங்கள். சமையலில் பற்றின நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த சேனலில் இருக்குது. ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் எவ்வளோ முறுக்கு வந்து செஞ்சு வச்சுருக்கோம். இந்த இட்லி குண்டான் ஃபுல்லாக முறுக்கு சுட்டு வச்சுருந்தோமா, சரிதா? அது இல்லாமல் அதுக்கு அதுவும் பத்தலை, சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அதுலேயும் எடுத்து வச்சுருக்கோம். சரி, முடிஞ்ச அளவுக்கு அடிக்கிட்டு மூடி வைக்கணும். இட்லி குண்டான் ஃபுல்லாகவே நாங்கள் சுட்டாச்சு. இது ஃபுல்லாகவே முறுக்கு தான். சார், நாங்கள் எப்போவுமே எங்கள் வீட்லேயே முறுக்கெல்லாம் செஞ்சு சாப்பிடுவோம். கடையில் எப்போயாச்சும் ஒரு வாட்டி, ரேராக வருஷத்துக்கு ஒரு வாட்டி அது மாதிரி எப்படின்னா தான் கடையில் அவங்க விற்கிற முறுக்கு வாங்கி சாப்பிடுவோம். அதர்வைஸ் நாங்கள் எங்கள் வீட்லேயே ஃப்ரெஷ்ஷாக செஞ்சுப்போம். பிகாஸ் சில ஷாப்லலாம் எந்த ஆயில் யூஸ் பண்ணுறாங்க, எப்போது யூஸ் பண்ண ஆயில், அதெல்லாம் நமக்கு தெரியாது. பட் நம்ம வீட்டில் நம்ம செய்யும்போதே ஃப்ரெஷ்ஷான ஒரு புது பேக்கெட் ஆயிலாக நம்ம ஓப்பன் பண்ணி ஊற்றிட்டு, ஸோ நம்மளே உளுத்தம்பருப்பு, பச்சைப்பருப்பு, பச்சரிசி ரைஸ் மில்லில் கொடுத்து அரைச்சி நம்மளே செய்கிறது குவாலிட்டியாக இருக்கும். நம்ம சாப்பிட்றதுக்கு ஹெல்த்தியான ஒரு ஃபுட் ரெசிபியாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இப்போ கடையிலலாம் வாங்குகிறோம் அப்படின்னா ப்ரைஸ் வந்து ரொம்ப ஹையாக சொல்லுவாங்க. ஒரு முறுக்கே 10 rupees, 20 rupees, 30 rupees அது மாதிரி ஆகிடுச்சு. ஸோ நம்ம வீட்டில் ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் நிறைய பேருக்கு வந்து நம்ம கொடுக்க வேண்டியது இருக்குன்னா நம்ம வந்து வீட்லேயே செஞ்சுக்கிறது தான் பெஸ்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ரெசிபீஸ் வந்து நாங்கள் செஞ்சு காமிக்கணும்னு நீங்கள் நினச்சாலும், நீங்கள் எந்த ரெசிபீஸில் உங்களுக்கு என்ன டவுட்டுன்றதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்காக அந்த ரெசிபியும் நாங்கள் செஞ்சு வீடியோ போடுறோம், பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டாடா, பாய். எப்பவுமே அந்த கிறிஸ்பினஸ் குறையாமல் இருக்கணும்னா இது மாதிரி மூடி போட்டு எப்பவுமே மூடி வச்சுக்கணும்.